நமஸ்தே. பிரவீன் பூர்வாத் சரவணா கைடில் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். தக்ஷன் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் சே சவுத் சைடில் ஹிந்தியை ரேலி ஹிந்தி ஊர்வலம் நடந்தப்போ அதுக்கு முன் தக்ஷன் பாரத்துமே அதுக்கு முன்னாடியே தக்ஷன் ஹிந்தி நம்ம சவுத் சைடில் ஹிந்திக்கு ஸ்திதியும் கண்டிஷனும் அதோட தாக்கம் ஹிந்தி எப்படி இருந்துச்சு அவங்க ஊர்வலம் பண்ணி பிரச்சார் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு சொல்ல சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. சவுத்துனா நம்ம 4 ஸ்டேட்டையும் சொல்லலாம். தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடக், கேரளா அண்டு தமிழ்நாடு, அந்த 4 ஸ்டேட்டையும் சேர்த்து சொல்கிறாங்க சவுத்துன்னு. அதோட கண்டிஷன்ஸும் தாக்கம் பிரபாவம் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பேசி பார்க்கலாம். ஹமாரா பாரத் விஷால் ஆர் புராணா தேஸ் ஹே. நம்மளுடைய இந்தியா ரொம்ப பெரியது, பழைய கண்ட்ரி. इसलिए यहाँ कई பாஷா போலி ஜாத்தி है. அதனால் இங்கே நிறைய மொழிகள், கை பாஷானா so many language, நிறைய மொழிகள் பேசப்படுது. காந்திஜினே சம்ஜாக்கி, காந்திஜி நினச்சாரு சபி பாஷா பாஷியோं को जोड़ने के लिए, காந்திஜி நினச்சாரு எல்லா மொழிகளையும் மொழி பேசுகிற மக்களையும், பாஷாவும் பாஷியோன்னா மொழி பேசுகிற மக்களையும் ஜோடனே கேலியே ஏக் சம்பர்க் பாஷா கி ஜரூரத் ஹே, எல்லா மொழிகளையும் மொழி பேசுகிற மக்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு, மொழி வேணும் அப்படின்னு நினச்சார். உன்ஹோனே இஸ்கேலியே ஹிந்தி கோ சுனா, அதுக்காக அவர் ஹிந்தியை செலக்ட் பண்ணார். ஏன் ஹிந்தி செலக்ட் பண்ணார் அப்படின்னா, ஹிந்தியில் நிறைய ஸ்டேட் ஹிந்தியை தாய்மொழியாக எடுத்திருந்தாங்க. அப்போ அது மக்கள் தொகை ஹிந்தி பேசுகிறவங்க அதிகமாக இருந்தாங்க. அப்போ அது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சார். और दक्षिण भारत में हिंदी का प्रचार किया. அதனால தான் இந்த சவுத் சைடில் ஹிந்தியை பிரச்சார் ப்ரொமோட் பண்ணார். மகர் இஸ்கே பெஹலே ஹி, அதுக்கு முன்னாடியே தக்ஷன் பாரத் கே லோக், அதுக்கு முன்னாடியே அவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்ஷன் பாரத் கே லோக், நம்ம சவுத் சைடு இருக்க மக்கள் ஹிந்தி சே பரிச்சித்தே, கொஞ்சம் ஃபெமிலியர், அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஹிந்தி. ஒன்றும் ஹிந்தினா என்னன்னு தெரியாமல் இல்லை, ஓரளவுக்கு ஹிந்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அனாதி கால்சே மத்தலப் டைம் இல்லாத பழைய காலத்துலேன்னு சொல்லுவாங்க. அனாதி கால்சே பாரத் கே லோக் அப்னே கோ ஏக் தேஸ் கே நிவாசி மான்டே ஆ ரஹே ஹே. ஆதி காலத்தில் இருந்தேவும் மக்கள் இது ஒரு கண்ட்ரி, நம்ம நாட்டு அந்த கண்ட்ரிக்கு கீழே வாழ்ந்து வர்றோம், ஒரு தேசுக்கு கீழே எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து வந்திருக்காங்க. ராமாயண், மகாபாரத், பகவத்கீதா, ஆதி கீதாங்கிறது எழுதலை, பகவத்கீதா ஆதி பூரே பாரத்மே படே ஜாத்தே ஹே. இந்த ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா இதெல்லாம் த்ரூஅவுட் த இந்தியா, பூரே பாரத்னா இந்தியா பூரா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. பாரத் கே ஹர் சேத்திரமே, இந்தியாவில் இருக்க ஒரு இடத்துலையும் ராம், லக்ஷ்மண், சீதா, கிருஷ்ண, அர்ஜுன், திரௌபதி, யசோதா आदि पौराणिक पात्रों की कथाओं का प्रभाव नज़र आता है. இத்தனை கேரக்டருங்களுடைய பௌராணிக் பாத்திரோங்கி, பழம்பெரும் அந்த கேரக்டருங்களுடைய கதையை அவங்க அவதோட அந்த கதையோட அந்த கேரக்டருங்க அந்த பழம்பெரும் பாத்திரம், அந்த அதில் நடித்த ராம், சீத்தை அப்படிங்கிற அந்த கேரக்டர் கதாவோங்க பிரபாவம், அந்த கதைகளுடைய தாக்கமும் நஜர் ஆத்தா ஹே, அப்படியே அவங்க மக்களிடையே தெரிஞ்சிச்சு. ராம் மாதிரி இருக்கணும், சீத்தை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற தாக்கம் தெரிஞ்சிச்சு. केरल के जगत गुरु आदिशंकर, तमिलनाडु के स्वामी श्री रामानुजाचारी, केरल के जगत गुरु आदिशंकर, तमिलनाडु के स्वामी श्री रामानुजाचार्य, कर्नाटक के स्वामी श्री मध्वाचार्य आदि आचार्यों ने भारत भर में भ्रमण किया. इतने பேரும் தமிழ்நாடு, இந்தியா பூரா, பாரத் பர்மேனா இந்தியா பூரா பிரம்மன்னா டூர், சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. பிரம்மன் கியா. और संस्कृत में பக்தி கா பிரச்சார கியா. சமஸ்கிருதத்தில் பக்தியை பிரச்சார கியா, ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. சைனுன்னா சமண,
जैन और बुद्ध भिक्षुकों ने समण और बुद्धिस्ट बुद्ध भिक्षुकों भी बुद्ध भिक्षुकों ने भी தக்ஷன் பாரத் ஆக்கர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தர்ம பிரச்சார கியா. அவங்களோட மதத்தை வந்து இங்கே பிரச்சார் பண்ணியிருக்காங்க. उत्तर भारत के अनेकों साधु संत सन्यासी और तीर्थ यात्री दक्षिण के रामेश्वरम कन्याकुमारी जैसे तीर्थों और मंदिरों के दर्शन करने ஆயா கர்த்தே. உத்தர் பாரத்னா நார்த் இந்தியாவில் இருக்க அநேகம்னா நிறைய பேர் சாமியார்களும் முனிவர்களும் துறவிகளும் ஆறு தீர்த்த யாத்திரி மத்தலப் புனித தண்ணியில் வந்து குளிச்சுட்டு பயணம் பெறுவங்க மத்தலப் டூர் வர்றவங்க நம்ம கோயிலுக்காகவே மென்ஷன் பண்ணி தீர்த்த யாத்திரி தக்ஷன் கே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி. தக்ஷன் நம்ம சவுத் சைடில் இருக்க ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஜெய்சே தீர்த்தம்னா தண்ணியில் முங்கி அந்த புனிதத்தை பண்ணுறது. தீர்த்த ஒரு மந்திரம் அந்த கோயில்களுக்கு தரிசன் கரணே ஆயா கர்த்தே தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. உன் தீர்த்த யாத்திராங்கோ அந்த தீர்த்த யாத்திரியும் மத்தலப் யாத்திரியோன்னா அந்த சுற்றுப்பயணம் வர்றவங்கள டெஹரானே கேலியே அவங்க தங்குவதற்காக ராஜாவோனே தர்மஸ்தாலாயே ஸ்தாபித் கீதி. அவங்க தங்குறதுக்காக ராஜாக்கள் வந்து தர்மசாலான்னா தமிழ்லையும் தர்மசாலான்னே சொல்லலாம், பொது இடங்கள் தங்குறதுக்கு வந்து இடங்களை கட்டி கொடுத்தாங்க. உன் மக்கானோங்கோ கோசாயி மட்டு புகாரா ஜாத்தா ஹே. அந்த இடங்களை தீர்த்தசாலா வந்துட்டு தர்மசாலா வந்துட்டு கோசாயி மட் அப்படின்னு அழைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உன் தர்மசாலாவும் में ठहरने वाले साधु संतों से जरूरी बातचीत करने के लिए அவங்க கிட்ட முக்கியமாக பேசுறதுக்காக ராஜா की तरफ से ராஜா சார்பாக द्विभाषा அப்படின்னா ரெண்டு மொழிகள் வீன்னு படிக்கணும். இதை த்விபாஷா நாமக்கு கர்மச்சாரினா ஒர்க்கர்கள் இரண்டு மொழி தெரிஞ்ச சர்வெண்ட்டில் வேலை செய்கிறவங்கள நியுக்திக்கியே ஜாத்தே அங்கே அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக அங்கே செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உன் द्विभाषाओं को उत्तर भारत के மெஹமானோனா உத்தர் பாரத்னா நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற गेस्ट मेहमानों से हिंदी या हिंदुस्तानी या उर्दू में हिंदी அல்லட்டி ஹிந்துஸ்தானி கலந்து பேசுகிற ஹிந்தி அப்புறம் உருதுமே பாட்சீத் உருது இந்த மொழிகளில் பேசுகிறதுக்காக பாட்சீத்னா கான்வர்சேஷன் அந்த மொழிகளில் பேசுவதற்காக அனிவாரியன்னா அவங்க அதை அப்படி கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க, பேசுவதை பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐசே द्विभाषाओं की சகாயத்தா से இப்படி இரண்டு மொழிகள் பேசுகிறவங்க உதவியினால தான் அந்நிய சாதாரண லோக்பி மற்ற காமன் பீப்புள் பொதுமக்களும் கூட ஹிந்தி யா ஹிந்துஸ்தானி அவசிய பட்லியா கர்த்தே. ஹிந்தி அல்லட்டி ஹிந்துஸ்தானி அதை வந்து அவசிய படிலியா கர்த்தே கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பிரமுख मंदिरों के பூஜாரி பி முக்கியமான கோயில்களில் இருக்க பூஜாரிகளும் கூட உத்தர் பாரத் கி தீர்த்த யாத்ரா கே சம்பர்க் சே உத்தர் பாரத் கி நார்த் இந்தியாவில் இருந்து வர்ற தீர்த்த யாத்திரியும் கே சம்பர்க் சே அவங்களோட அந்த புனித பயணிகளோடைய கனெக்டிங் அவங்க பழக்கத்துக்கு அவங்களும் இவங்களும் சம்பர்க்குனா பழகிக்கிறாங்க. சே தோடி பகத் ஹிந்தி போல் லேத்தே அவங்க கூட சேர்ந்து இவங்களும் கொஞ்சம் ஹிந்தியை பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஹைதராபாத் ஆண்ட நிஜாம் தஞ்சாவூர் கே மராட்டே சாசக் आरकाड़ के नवाब मैसूर के सुल्तान हैदर अली और टीपू உருது கா சமர்த்தன் கர்த்தே இவங்க எல்லாரும் கூட உருதுக்கு சப்போர்ட் பண்ணினவங்க அப்படிங்கிறாங்க. கர்த்தே கேரளுக்கே
त्रिविन त्रिवितानपुर और कोचिन के महाराजाओं के दरबार में கேரளில் இருக்க திரிவித்தான்கூர் और கொச்சின் के महाराजाओं के दरबार में அவங்களோட சபையில் கூட அவங்க ஆட்சி பண்ணுற சபையில் கூட ஹிந்திக்கு வித்வான் ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்திருந்தாங்க. வே ராஜா ஸ்வயம் ஹிந்தி பாஷா சீக்கித்தே தே அந்த ராஜா தானே முன் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. ஸ்ரீமான் ஸ்வாதி திருநாள் ஸ்ரீராமவர்மா திருவின்தான்கூர் கே ராஜா தே. இவர் வந்து இந்த திரிவின்தான்கூருங்கிறது ஒரு இடம், அந்த நாட்டோட ராஜா. உன்ஹோனே ஹிந்தி மே ஜோ பத் லிக்கே ஹே, அவர் வந்து ஹிந்தியில் பாடல் எழுதியிருக்கார். என்ன பாடல் எழுதியிருக்காருன்னா, வே சூர்தாஸ் கே பத்துக்கே சம்மான் சுமதுர் தே. அவருடைய பாடல்கள் சூர்தாஸுடைய பாடல்கள் மாதிரி ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. சங்கீத் மர்மையோ கே பீச் மே, இந்த சங்கீதத்துக்கு இடையில உன்கா நாம் ஆஜ் பி ஆதர் கே சாத் லியா ஜாத்தா ஹே. அவருடைய பேர் வந்து இந்த சங்கீதத்துக்கு இடையில் அவருடைய பேரும் வந்து ஆதர் கே சாத்துனா ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக மரியாதைக்குரியதாகவும் அவருடைய இதுவும் ஊடுருவிக்கிட்டு இருக்கு, அங்கங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு அவருடைய பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்ஷன் பாரத் மே பெஹலே சோட்டே ராஜா தே. ஃபஸ்ட்டு சவுத்தில் வந்து சின்ன சின்ன ராஜாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ராஜ்ய அப்னேலியே அழகு ஃபோஜ் ரக்தே தே. அந்த ஸ்டேட்டுங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு தனி ஃபோஜ்னா படை, பாதுகாப்பு படை வச்சுருந்தாங்க. உன் ஃபோஜோமே உத்தர் பாரத் கே ராஜபூத், பஞ்சாபி, மராட்டே வகைரக அந்நிய பாஷா பாஷி ஜவான் பி தே. அந்த ஃபோஜில் அந்த பாதுகாப்பு படையில் வந்து நார்த்திலேருந்து வர்ற நார்த் இண்டியன்ஸு ராஜபூத் இருந்தாங்க, பஞ்சாபிஸ் இருந்தாங்க, மராட்டே இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் அந்நிய பாஷா பாஷியே ஜவான் பீத்தே, இன்னும் நிறைய மொழிகள் பேசுகிற இளைஞர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று ஃபோஜோமே, அந்த படை வீரர்களில் முசல்மான் யோதா பீத்தே, முசல்மான் இளைஞர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உன்கே சாத் மில்கர் காம் கர்னே கேலியே, அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக தக்ஷன் கே சைனிக்கோங்கோ ஹிந்தி சீக்கினி படி. சவுத் சைடில் இருக்க அந்த நம்ம படை வீரர்களுக்கும் அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் ஹிந்தி கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. உன்னு சைனிக்கோங்கே சம்பர்க்குமே, அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற அந்த பாதுகாப்பு படை வீரர்களோட உதவியினால், அவங்களோட கனெக்ஷன்னால் ஆனேவாலே லோக், அவங்க கனெக்ஷனில் யார் யார் வந்தாங்களோ அவங்க கிச்சடி ஹிந்தி சீக் லேனேக்கா பிரயத்தன் கர்த்தேத்தே. கிச்சடி ஹிந்தினா கலப்பட ஹிந்தி அப்படி கற்றுக்கிறதுல வந்து பிரயத்தன்னா முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளையும் எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னா ஹிந்தி எப்படியோ கற்றுக்கணுண்டா அப்படின்னு நினச்சாங்க. அரபு பார்சி உத்தர் பாரத் கே வியாபாரி. अरब पारसी और उत्तर भारत के व्यापारी दक्षिण में आकर व्यापार किया करते थे. அரபு பார்சி இவங்க அந்த உத்தர் பாரத் கே லோக், அவங்க எல்லாரும் வந்து வியாபாரிகள். அந்த வியாபாரிகளும் தக்ஷன் மே, நம்ம சவுத் சைடில் வந்து ஹிந்தியில் வந்து ஆக்கர் தக்ஷன் மே ஆக்கர் பிஸ்னஸ் கர்னா சாத்தே ஹே, அவங்க வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாங்க. அரப் பார்சி ஆர் உத்தர் பாரத் கே வியாபாரி, அந்த பிஸ்னஸ் மேன்களும் தக்ஷன் மே ஆக்கர் சவுத் சைடில் வந்து வியாபார் கியா கர்த்தே தே, இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. உன் வியாபாரியோं के साथ व्यापार करने के लिए, அந்த வியாபாரிங்க கூட வியாபார் करने के लिए பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக दक्षिण के लोग टूटी फूटी हिंदुस्तानी का इस्तेमाल करते थे. அந்த நம்ம சவுத் சைடில் இருக்க மக்கள் டூட்டி பூட்டி ஹிந்துஸ்தான்னா ஒரு கலந்த எல்லா மொழியும்
கலந்த மாதிரி அதை ஹிந்தியை வந்து ஸ்திமால் கர்த்தே தே, அதை ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அதை ஸ்திமால் கர்த்தே தே. दक्षिण भारत की 4 भाषाओं के विद्वानों ने சவுத் சைடில் இருக்க 4 மொழிகளுடைய வித்வான், 4 மொழிகள்னா தெலுங்கு, கன்னட், மலையாளம், தமிழ், அந்த மொழிகள் प्राचीन समय में பழைய காலத்திலேயே हिंदी, पाली, राजस्थानी आदि भाषाओं के पौराणिक और धार्मिक ग्रंथों का अनुवाद अपनी अपनी भाषाओं में की. இந்த 4 மொழிகள் தக்ஷன் பாரத், நம்ம சவுத் சைடில் இருக்க 4 மொழிகளில் இருக்க வித்வான், திறமையாளிகள், டேலண்டான பர்சன்கள் எல்லாரும் பிராச்சீன் சமயமே பழைய காலத்திலிருந்து ஹிந்தி, பார்சி, ராஜஸ்தானி இந்த மொழிகளில் எல்லாம் ஆதி பாஷாவுமே அந்த மொழிகளில் இருக்க பௌராணிக் அப்படின்னா பழம்பெரும் தார்மிக் கிரந்தம், பழமை வாய்ந்த புனிதமான அந்த தார்மிக் கிரந்த புத்தகங்களை அனுவாதுனா டிரான்ஸ்லேஷன் அப்பனி பாஷாவுமே அவங்க மொழிகளில் பண்ணிக்கிட்டாங்க. தெலுங்குக்காரங்கள் வந்து தெலுங்கு மொழியிலையும், மலையாளக்காரங்க மலையாள மொழியிலையும், கன்னடக்காரங்க கன்னட மொழியிலையும், தமிழ்காரங்க தமிழ் மொழியிலையும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த புனித புத்தகங்களை. இப்போ दक्षिण के विद्वानों ने जैनों और बौद्धों के कई तत्वों और सिद्धांतों का भी अनुवाद किया. நம்ம சவுத் சைடில் இருக்க திறமை வாய்ந்த அந்த வித்வான், அவங்க அறிஞர்கள்லாம் சமண மதத்தையும் பௌத்த மதத்தோட சித்தாந்துக்கு அந்த கொள்கைகளையும் கூட அவங்க அனுவாதுனா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. ஊப்பர் கி பாத்தோं से पता चलता है कि ஊப்பர் கி பாத்தோं से पता चलता है ना, மேலே சொன்ன விஷயங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தக்ஷன் மே ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன் சே, சவுத் சைடில் இருக்கிற ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன் சே, அந்த ஹிந்தி பிரச்சாரம் வருவதற்கு முன்னாடியேவும் லோக் ஹிந்தி சே பரிச்சித்துத்தே, அதற்கு முன்னாடியே மக்கள் இந்தந்த டைப்பில் ஹிந்தி வந்து பரிச்சித்து பண்ணியிருந்தாங்க, மத்தலப் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது கொஸ்டினோட ரிலேட்டிவாக இருக்குது. दक्षिण में हिंदी का प्रचार दक्षिण में हिंदी का प्रचार धार्मिक ராஜநீதிக், தார்மிக்னா மதங்கள் சம்பந்தமாக, ராஜநீதிக்னா அரசியல் சம்பந்தமாக, சைனிக்னா நம்ம பாதுகாப்பு படை, வியாபாரினா பிஸ்னஸ் வியாபாரிக், ஏவு சாகித்யக்கு இலக்கு லிட்ரேச்சரு காரணம் இந்த காரணங்கள்னால அவசியக் ஹுவா கர்த்தாத்தா, அவசியக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு அவசிய हुआ करता था, இதுக்கெல்லாம் கூட தேவைப்பட்டிருந்திருக்கு. इसलिए हिंदी दक्षिण के लोगों के लिए, அதனால் ஹிந்தி தக்ஷன் லோகோं के लिए நம்ம சவுத் சைடு மக்களுக்கு ஏக்தம் நயி பாஷா நயி ரஹித்தி தி, அதனால் சவுத் சைடில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய மொழியாகவே தெரியல, பழைய மொழியாட்ட தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஊப்பர் கி பாத்தோं से पता चलता है कि மேலே சொன்ன விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, दक्षिण में हिंदी प्रचार आंदोलन से पूर्व ही लोग हिंदी से परिचित थे. हिंदी प्रचार आंदोलन வருவதற்கு முன்னாடியேவும் மக்கள் வந்து ஹிந்தி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. दक्षिण में हिंदी का प्रचार, दक्षिण में हिंदी का प्रचार, ஹிந்தியோட பிரச்சாரனா ப்ரொமோட்டர்ஸ், அது பண்ணுறதுக்கு முன்னாடி தார்மிக், ராஜநீதிக், சைனிக், வியாபாரிக், ஏவு சாகித்ய காரணம் சே, இந்த காரணங்கள்னால அவசிய ஹுவா கர்த்தாத்தா, இந்த காரணங்களுக்காகவும் அவசியமாக இருந்துருந்துச்சு. इसलिए हिंदी दक्षिण के लोगों के लिए एकदम नई भाषा नहीं लगती, அதனால் ஹிந்தி வந்து சவுத்தில் வந்துட்டு ஒரு புதிய மொழியாக இல்லை, ஏற்கனவே கொஞ்சம் வெல் நோன் தெரிஞ்ச மொழியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.